வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். பிஇஓ எக்ஸாம் சைக்காலஜியில் டாபிக் வைஸாக டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 1ல் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் இந்த டாப்பிக்லேருந்து தான் டெஸ்ட்டு பார்க்குறோம். இது டெஸ்ட் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The principle that states development follows a general to specific pattern is exemplified by. டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலான விஷயத்துலேருந்து அதுக்கப்புறம் தான் ஸ்பெசிஃபிக்காக போவாங்க. அதாவது பொதுவான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு குழந்தை ஏதாவது ஒரு பொருளை எடுக்கணுன்னா அங்கே கீழே ஒரே ஒரு பென்சில் கீழே விழுந்திருக்கு. அது அந்த குழந்தை அந்த பென்சில் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா 2 கையுமே யூஸ் பண்ணி எடுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியல, ஒரு 2 ஃபிங்கரை வச்சா அந்த பென்சில் எடுத்துருவோம் அப்படின்ற விஷயம் தெரியல. அதனால் என்ன பண்ணோன்னா 2 கையுமே யூஸ் பண்ணி அந்த பென்சில் எடுக்க ட்ரை பண்ணோம். அப்புறம் தான் என்ன ஆகும்னா பர்டிகுலராக இந்த 2 ஃபிங்கர் போதும் இந்த பென்சிலை எடுக்க. அப்போது முதல்ல என்ன பண்ணாங்க, ஜென்ரலாக பொதுவாக 2 கையுமே யூஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்பெசிஃபிக்காக 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த குழந்தை. அப்போது அப்படி பார்த்தா இங்கே 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக இருக்கும். A child first moving their whole body and then learning to point. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, தன்னுடைய மொத்த உடம்புமே என்ன பண்ணுது, மூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் தனித்தனியாக நம்ம ஃபிங்கர் எடுக்கணுமா இல்லை நம்மளுடைய காலை மட்டும் தனியாக எடுத்து பண்ணணுமா அப்படின்ற விஷயத்தையும் அந்த குழந்தை லேர்ன் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். இங்கே சைல்டு டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. இதில் எது கரெக்டு எது ராங்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, டெவலப்மெண்ட் ப்ரோசீட்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். இப்போ தானே பார்த்தோம், கரெக்ட். அடுத்தது என்ன, டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் லைஃப் லாங். கரெக்ட். டெவலப்மெண்ட்ன்றது அது லைஃப் லாங் ப்ராசஸ். அதுக்கு டிஸ்கண்டினியூலாம் கிடையாது. அது கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்கும். த்ரூ அவுட் அவர் லைஃப் போயிட்டே தான் இருக்கும். அடுத்தது என்ன, டெவலப்மெண்ட் இஸ் ப்ரெடிக்டபிள் அண்ட் ஃபாலோஸ் அ டெஃபினட் பேட்டர்ன். தெரியும், டெவலப்மெண்ட்ன்றது இந்த அளவுக்கு அவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்மளால் அது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போது எது ரைட் ஆன்சர்? 1 2 3 இதுதான் ரைட்டான ஆன்சர். தேர்ட் ஒன் பார்க்கலாம். டெவலப்மெண்ட் இஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். திஸ் ஐடியா இஸ் அசோசியேட்டட் வித். டெவலப்மெண்ட் என்னது, அதுக்கு முடிவே கிடையாது. டெவலப்மெண்ட் என்ன, நம்மளுடைய டெத் வரைக்குமே அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது எந்த பிரின்சிபல்? பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் ஒன், which principle of development states that individual develop at different rates from one another? எந்த பிரின்சிபல் ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு மாதிரியான டெவலப்மெண்ட் ரேட் இருக்கும்? என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்காது. அவங்களுடைய ஹெரிடிட்டி என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட்டு இண்டிவிஜுவலுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போது எல்லாருக்கும் கான்ஸ்டண்ட்டாக கிடையாது, யூனிஃபார்ம் பேட்டர்னாக இருக்காது. ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான டெவலப்மெண்ட் தான் இருக்கும், பேஸ்ட் ஆன் அவங்களுடைய ஹெரிடிட்டி அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டை பொறுத்து. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிரைமரிலி எ பார்ட் ஆஃப். அதாவது கான்செப்ட்ஸை பற்றின டெவலப்மெண்ட், ஒரு ஐடியா அதை பற்றின டெவலப்மெண்ட் என்னவா இருக்கும்? இன்டெலெக்சுவல், அறிவு சம்பந்தமான ஒரு கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அது எந்த டெவலப்மெண்ட்டு? அறிவாற்றல் தான். அப்போ இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் தான் ரைட். சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். Human development is based on certain principle. Which of the following is not a principle of human development னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எல்லாமே ஹியூமன் டெவலப்மெண்ட்டோட பிரின்சிபல் தான். ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி, இது அதோட பிரின்சிபல் தான் கரெக்டு. யூனிஃபார்ம் பேட்டர்ன், இதுவும் கரெக்டு. ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் அவங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்கும். ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், இதுவும் கரெக்டு. ரிவர்சிபிளாக இருக்க முடியாது. ரிவர்சிபிள்னு என்ன, முன்னும் பின்னும் தானே பார்க்குறோம், அந்த மாதிரி இருக்க முடியாது.
டெவலப்மெண்ட் வந்து ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு ப்ரொசீட் ஆகிட்டே தான் இருக்கும், திருப்பி பேக் வராது. அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஜாயிண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் போத். ஹியூமன் டெவலப்மெண்ட்டு எந்த 2 கான்ட்ரிபியூஷன் அது நமக்கு தெரியும், ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கும், இதுதான் மெயின். அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இந்த சோஷியல் அந்த கல்ச்சுரல்னு சொல்லலாம். ஆனால் மெயினாக ஜாயிண்ட் கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் தான். 8th ஒன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 டெவலப்மெண்ட்லையும் எது வந்து இங்கே பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, டெவலப்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் லீனியர்னு சொல்லியிருக்காங்க. ராங்கு. டெவலப்மெண்ட் எப்படி இருக்காது, லீனியராக இருக்காது, ஸ்பைரலாக இருக்கும். அடுத்தது இட் இஸ் எ டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் ராங், ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். அடுத்தது என்ன, ஆல் ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் நாட் இன்டர் கனெக்டட்னு சொல்கிறாங்க. இதுவும் ராங், ஏன்னா எல்லா டெவலப்மெண்ட்மே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். எமோஷ்னல் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சோஷியல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தால் தான் என்ன, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அப்போது ஒரு டெவலப்மெண்ட்டுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அடுத்தது என்ன, டி இட் டஸ் நாட் ப்ரொசீட் அட் த சேம் பேஸ் ஃபார் ஆல். இது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் சேமான ரேட்டில் ப்ரொசீட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. கரெக்ட், ஏன்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சேமான ரேட்டில் டெவலப்மெண்ட் ஆகாது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான டெவலப்மெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்னால. ஸோ அப்போது ஆப்ஷன் டி மட்டும்தான் சொல்லுது, மற்றது எல்லாமே ராங்காக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். 9th ஒன் பார்க்கலாம். சைல்டு இஸ் அ புக் விச் த டீச்சர் ஹஸ் டு லேர்ன் ஃப்ரம் பேஜ் டு பேஜ். குழந்தைங்க ஒரு புத்தகம் மாதிரி, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், நம்ம எப்படி புத்தகத்தை பேஜாக லேர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டையும் நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சைல்டு டெவலப்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, இதை பற்றி சொன்னது யார், ரூசே. லாஸ்ட், a child without have proper mental development lags behind in social development also. கரெக்டாக இப்போ தான் நான் சொன்னேன், ஒரு சைல்டுக்கு ப்ராப்பரான மென்டல் டெவலப்மெண்ட் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு சோஷியல் டெவலப்மெண்ட்டும் சரியாக இருக்காது. இது எந்த பிரின்சிபல்னு கேட்குறாங்க. இது என்னன்னு பார்த்தா, டெவலப்மெண்ட் ப்ரொசீட் வித் இன்டர் ரிலேஷன், ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. மென்டல் டெவலப்மெண்ட்டும் சோஷியல் டெவலப்மெண்ட்டும் எப்படி ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும்.